ஆபரேஷன் குர்மூரோட சக்சஸ்க்கு அப்புறமா 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்த பாரா எஸ்எஃப் ஸ்குவாடுக்கு 26 ஆகஸ்ட் 2015 அன்னைக்கு காலையில ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வருது. அதன்படி 5 பாகிஸ்தானி தீவிரவாதிகள் யுரி செக்டார்ல இருக்க எல்ஓசியை கிராஸ் பண்ணி காஷ்மீர் பகுதிகளில் நுழைஞ்சதாவும், அப்படி நுழைஞ்ச 5 பேர்ல ஒரு தீவிரவாதிய 35 ராஷ்டிரிய ரைபிள் ஸ்குவாடை சேர்ந்த சோல்ஜர்ஸ் ஷூட் பண்ணிட்டதாவும், மற்ற 4 தீவிரவாதிகள் தப்பிச்சிட்டதாகவும் சொல்லப்படுது. மேலும் அந்த 4 தீவிரவாதிகளை சர்ச்சர் மார்க்கர் 2 அழைக்கப்படுற ட்ரோன் அதோட சர்வைலன்ஸ்ல வச்சு அவங்களோட லொகேஷனையும் இன்டெலிஜென்ஸ் இன்புட்ல மென்ஷன் பண்ணப்படுது. இந்த 4 தீவிரவாதிகளை பிடிக்கிறதுக்காக பேஸ் கேம்ப்ல இருக்க மோகன்நாத் கோஸ்வாமி உட்பட 12 பேர் கொண்ட ஸ்குவாடுக்கு ஆர்டர் வருது. அதன்படி இந்த 12 men பாரா எஸ்எஃப் ஸ்குவாட் ஹெலிகாப்டர் மூலமா தீவிரவாதிகள் இருக்க ஸ்பாட்டுக்கு பக்கத்துல இறக்கிவிடப்படுவாங்க. அவங்களோட ஒரே டார்கெட் 4 தீவிரவாதிகளையும் கண்டுபிடிச்சு சுட்டு தள்ளுறது. கிட்டத்தட்ட 4000 மீட்டர் ஆல்டிடியூட்ல இருக்க ரொம்பவும் டிஃபிகல்ட் ஸ்பாட்ல பதுங்கி இருக்க தீவிரவாதிகளை பிடிக்க அவங்க இருக்க இடத்துல இருந்து 4 கிலோமீட்டர் தள்ளி ஹெலிகாப்டர் மூலமா இறக்கி விடப்படுறாங்க இந்தியாவோட ரொம்பவும் வலிமையான 12 சோல்ஜர்ஸ். அப்படிப்பட்ட ஹை ஆல்டிடியூட்ல இருக்க வெதர் கண்டிஷன் தான் தங்களுக்கு முதல் எதிரின்னும், அந்த வெதரே அவங்கள ரொம்பவும் சீக்கிரமா சோர்வடைய செஞ்சிரும்னு அந்த வீரர்களுக்கு தெரியும். ஒவ்வொரு சோல்ஜர்ஸும் தங்களோட முதுகுல 40 கிலோ அளவுல காம்பேட் ஆபரேஷன்ஸுக்கான பொருட்களை சுமந்து நடக்க வேண்டி இருந்தது. அந்த வீரர்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, அந்த ஆபரேஷன் எத்தனை மணி நேரம் நீடிக்கும்ங்கிறது தான். எப்பவும் போல மோகன்நாத் கோஸ்வாமி தான் டீமை லீட் பண்ணி முன்னாடி நடந்து போய்கிட்டு இருந்தாரு. தீவிரவாதிகளோட நடவடிக்கைகளை ட்ரோன் வழியா பார்த்துட்டு இருக்க பைலட் ஸ்குவாடுக்கு லைவா இன்புட்ஸ் கொடுத்துட்டு வந்தாலும், களத்துல கோஸ்வாமி அவருக்கு இருந்த நிகரற்ற திறமையின் மூலமா ஸ்குவாட வழி நடத்திக்கிட்டு இருந்தாரு. ஆகாயத்துல பறக்கிற ட்ரோனுக்கு தீவிரவாதிகள் பிசிக்கலா விசிபிள் ஆனா மட்டும்தான் அவங்களோட லொகேஷனை கண்டுபிடிக்க முடியும். ஒருவேளை அவங்க ஏதாவது மறைவுல பதுங்கி இருந்தா அது ட்ரோன்ல தெளிவா தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு மறைவான பகுதியில தான் அந்த 4 தீவிரவாதிகளும் அந்த நேரத்துல ஒளிஞ்சிருந்தாங்க. ஆனா அவங்க அந்த வழியா போன வழித்தடத்தை துல்லியமா கண்டுபிடிச்ச கோஸ்வாமியோட இன்புட்டும் ஸ்குவாடுக்கு பெரும் உதவியா இருந்துச்சு. கோஸ்வாமியோட கணிப்பு படியும் ட்ரோனோட இன்புட் படியும் தீவிரவாதிகள் கொஞ்ச தூரத்துல இருக்க ஒரு குகைக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறது ஸ்குவாடுக்கு தெரிய வருது. உடனடியா காம்பேட் ஆபரேஷனுக்கான திட்டம் வகுக்கப்படுது. அதன்படி 12 பேர் கொண்ட பாரா எஸ்எஃப் ஸ்குவாட் 2 குழுவா பிரிஞ்சு குகையோட 2 டைரக்ஷன்ல இருந்து வந்து தீவிரவாதிகளை சுத்தி வளைக்கிறது. 1 மணி நேரங்கள் கழிச்சு 2 குழுவும் 2 பக்கங்கள்ல இருந்து குகையை அடையும் நேரத்துல அவங்களுக்கு சந்தேகப்படும் வகையில ஒரு நிழல் உருவம் கற்பாறைகளுக்கு பக்கம் தென்படுது. ஸ்குவாடோட லீடர் மேஜர் குமார் குகைக்குள்ள 2 கிரானேட வீச முற்பட போறதா சொல்ற நேரத்துல கோஸ்வாமி அவரை வெயிட் பண்ண சொல்றாரு. ஏன்னா கோஸ்வாமி ஆல்ரெடி தனி ஆளா குகையை நெருங்கி இருந்தாரு. உடனடியா அங்க ஃபயர் ஃபைட் தொடங்குது. தன் கையில இருந்த டார் 21 ரைபிள் மூலமா குகையை நோக்கி சொல்ற கோஸ்வாமி குகையோட வாசல்ல இருந்த ஒரு கற்பாறை மூலமா தன்னை கவர் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு சில நிமிடங்கள் குகைக்குள்ள இருக்க தீவிரவாதிகளை நோக்கி தனியா துப்பாக்கி சூடு நடத்தி வந்த கோஸ்வாமி ஷூட்டிங்கை நிறுத்திட்டு பின்னாடி இருந்த தன் ஸ்குவாட் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. அப்படி ஸ்குவாட நோக்கி வந்த கோஸ்வாமிய மேஜர் குமார் ஆச்சரியமா கவனிச்சிட்டு இருந்தாரு. ஆனா எந்த ஒரு பயமோ சலனமோ இல்லாம ரொம்பவும் நிதானமா இருந்த கோஸ்வாமி, சார் நான் அவங்கள பார்த்துட்டேன், 4 பேர்த்துல ஒருத்தனுக்கு குண்டடி பட்டுருச்சுன்னு சொல்றாரு. மேஜர் உடனடியா மொத்த ஸ்குவாடையும் ஒரு சி ஷேப்ல ஃபார்ம் பண்ணி குகைக்கு எதிரா தாக்க தயார் நிலையில இருக்க வைக்கிறாரு. அதிரடியா குகைக்குள்ள போய் ஷூட் அவுட் பண்றது நிச்சயமா தங்களோட சைட்ல உயிரிழப்பை ஏற்படுத்தும்னு அவருக்கு தெரியும். பாரா எஸ்எஃப் ஸ்குவாட் கிட்ட தேவையான அளவு உணவும் இருந்தது. சோ அவங்க காத்திருக்க முடிவு பண்ணுனாங்க. ஒருவேளை தீவிரவாதிகள் வெளியே வந்தா உடனடியா கொல்லப்படுவாங்க. கோஸ்வாமி குகையோட வலது பக்கம் 15 மீட்டர் தள்ளி தன் ரைபிளோட காத்திருந்தாரு. ரெஸ்ட் எடுக்க அங்க ஒரு வினாடி நேரமும் கிடையாது. கவனம் மொத்தமும் குகையை நோக்கி தான் இருக்கணும். அப்படிப்பட்ட கவனத்தோடயே தங்களோட பேக்ல இருந்த ரொட்டியையும் ஊர்காயையும் வச்சு பசிய போக்கிக்கிறாங்க பாரா எஸ்எஃப் ஸ்குவாட். தீவிரவாதிகள் மொத்தமா சுத்தி வளைக்கப்பட்டதை அவங்க உணர்றதுக்காக மேஜர் குமார் ஒரு சோல்ஜரை குகையை நோக்கி ராக்கெட் ப்ரொபல் கிரனேட வீச சொல்றாரு. அப்படி வீசப்பட்ட கிரனேடுக்கு பயந்து 2 தீவிரவாதிகள் குகையை விட்டு வெளியே ஓடி வர முன்வரிசையில இருந்த கோஸ்வாமியோட ரைபிள்ல இருந்து 2 குண்டு மட்டும் ஃபயர் ஆகுது. அந்த தருணத்தை நினைவுபடுத்தி சொல்ற மேஜர் குமார் 2 புல்லட்ஸ் அது மட்டும் தான் கோஸ்வாமி ரைபிள்ல இருந்து வந்தது. வேற ஒரு சோல்ஜரா இருந்தா அந்த நேரத்துல சரமாரியா சுட்டு இருப்பாங்க. ஆனா கோஸ்வாமி 2 புல்லட் தான் சுட்டாரு. அதுதான் அவரோட ஸ்கில் மேல அவருக்கு இருந்த நம்பிக்கை. இந்த ஷூட் அவுட்டுக்கு அப்புறமா குகையில இருந்த மத்த
மத்த தீவிரவாதிகளை வெளியே கொண்டு வரதுக்காக பாரா எஸ்எஃப் ஸ்குவாட் அடுத்த நாள் மதியம் வரைக்கும் காத்திருக்க வேண்டியிருந்தது. கோஸ்வாமி உட்பட 4 சோல்ஜர்ஸ் குகையை சுத்தி வந்து வேற வழியா தீவிரவாதிகளை தாக்க முடியுமான்னு பாக்குறதுக்காக ரொம்பவும் கவனமா தவழ்ந்து போறாங்க. அப்படி போகும்போது மற்ற 3 சோல்ஜர்ஸும் கோஸ்வாமி ஒரு இடத்துல தனியா ஷூட் அவுட் நடத்திட்டு இருக்கிறத கேக்குறாங்க. குகையில மறைஞ்சிருந்த ஒரு தீவிரவாதியோட கால் மட்டும் வெளியே தெரிய அந்த காலை நோக்கி கோஸ்வாமி பண்ணின ஷூட் அவுட் தான் அது. காலில் அடிப்பட்ட தீவிரவாதி உடனடியா குகையை விட்டு வெளியே ஓடி வர 4 சோல்ஜர்ஸோட ரைஃபிள்க்கு இரையாகிறான். இப்போ மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு தீவிரவாதி தான். அவனை சீக்கிரமா சுட்டு தள்ளிட்டு திரும்ப போகணும்னு தான் மொத்த ஸ்குவாடும் யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த நேரத்துல அவங்க கிட்ட உணவுமே கூட ரொம்ப கம்மியா தான் இருந்தது. ஆனா அந்த நேரத்துல கோஸ்வாமி ஸ்குவாட் மொத்தமும் ஆச்சரியப்படுற விதத்துல ஒரு விஷயம் பண்றாரு. குகையை நோக்கி போற கோஸ்வாமி தன்னோட கைகளை வாய்க்கிட்ட குவிச்சு குகைக்குள்ள இருக்க தீவிரவாதிக்கு கேட்கும்படி கத்துறாரு. பிரதர், உனக்கு இப்பவும் வாய்ப்பு இருக்கு, நீ தப்பிக்க வழியே இல்ல, பேசாம சரண்டர் ஆயிடு சொல்றாரு. இத பத்தி மேஜர் குமார் நினைவு கூறும்போது அதுதான் கோஸ்வாமியோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். அவருக்கு நல்லா தெரியும் தீவிரவாதி இப்போ பயத்தோட உச்சியிலையும் சண்டை போட தெம்பில்லாம இருப்பான்னு. அவனை உயிரோட பிடிக்கிறதுக்கு இதுதான் நல்ல தருணம்னு கோஸ்வாமிக்கு நல்லாவே தெரியும். அதத்தான் கோஸ்வாமி செஞ்சாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு கோஸ்வாமி எதிர்பார்த்தபடியே தன் கைகளை உயர்த்திய வண்ணம் தீவிரவாதி குகைக்குள்ள இருந்து வெளியே வந்து சரணடைறான். அவனுக்கு தண்ணியும் உணவும் கொடுக்கிற இந்தியன் ஆர்மி சோல்ஜர்ஸ் அவனோட பெயர் சாஜித் அகமது அலைஸ் அபை உபைதுல்லான்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அவனோட வாக்கு மூலம் இந்தியா கிட்ட ஏற்கனவே பாகிஸ்தான் பத்தி இருந்த மிகப்பெரிய லிஸ்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ்ல ஒன்னா சேர்ந்துச்சு.